This week, we have 4 Power Pack webinars lined up for you. First, at 10 a.m., we have Idea Series, Should You Do a Lump Sum in Large Cap? In this webinar, we shall discuss the stability and growth potential in large cap. At 11 a.m., we have 2 webinars, one on quick commerce, the future of retail. In this webinar, we shall explore the business models powering Q-commerce. The other one is exclusive for women, the power of lump sum investing, accelerating your wealth creation. At noon, we have decoding myths of mutual fund investing, in which we shall discuss the myths and realities around mutual fund investing. The links are given below in the description. Register now and join us on Saturday. போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோட அக்டோபர் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மார்க்கெட்டுக்கே ஒரு நெகட்டிவ் மந்தாக இருந்தது. நிஃப்டி 50 டிஆர்ஐ இண்டெக்ஸ் வந்து அக்டோபரில் -6.07% குறைந்தது. இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நிஃப்டியில் இருக்கக்கூடிய நிறைய செக்டர்ஸ் நிஃப்டியை விட அதிகமாக விழுந்தது. இதுதான் முக்கியமாக நம்ம மைண்டில் ஏற்றிக்க வேண்டிய பாயிண்ட். யூஸ்வலாக இறங்காதுன்னு சொல்லக்கூடிய செக்டர்ஸ் எல்லாம் இறங்கிச்சு. இன்ஃபேக்ட் செலக்டிவாக சில செக்டர்ஸ் மேலேயும் போச்சு. ஸோ நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோவை ஃபார்ம் பண்ணும்போது அதை நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்கள் போர்ட்ஃபோலியோ நிஃப்டியை விட ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர் அட்லீஸ்ட் நிஃப்டி அளவாவது அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கா? நிஃப்டியை விட ஒரு போர்ட்ஃபோலியோ வீக்கா இருந்ததுன்னா அப்ப அது ஏன் வீக்கா இருக்கு? அந்த வீக்னஸ் டெம்பரரி வீக்னஸா அல்லது லாங் டேர்ம் வீக்னஸாங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கக்கூடிய முதலீட்டாளருக்கு ஏற்பட வேண்டிய அடிப்படையான புரிதல். சரி, இந்த மாசம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, +1.4. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு சின்ன பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, +0.55%. இதை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்லயுமே நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை நீங்க இங்க நோட் பண்ணணும். worst பர்ஃபார்மிங் ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல மாருதி சுசுகி -15.87%. So there's a sharp decline in Maruti Suzuki. பீக்ல இருந்து டிக்ளைன் எவ்வளவு அப்படிங்கிறது பார்த்தா அதிகமா இருக்காது. பட் இந்த மாசம் ஷார்ப் டிக்ளைன் மாருதி சுசுகில இருக்கு. ஒரு கம்பாரிசனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மாருதி சுசுகி பீக்ல இருந்து எவ்வளவு விழுந்திருக்கு, டாடா மோட்டார்ஸ் பீக்ல இருந்து எவ்வளவு விழுந்திருக்குன்னு பாருங்க. இந்த செக்டர்ல வீக்னஸ் எப்படி பரவுது அப்படிங்கிறது தெளிவா புரியும். இது ஒரு கம்பெனி லெவல் பெஞ்ச் மார்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் தெளிவா சொல்றேன். இந்த செக்டர்ல இன்னைக்கு எந்த கம்பெனி பர்ஃபார்மிங் ஸ்டாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகமே இல்லாம அது எம்என்டம் தான். எம்என்டம் இஸ் ராக்கிங். இன் கம்பேரிசன் மாருதி இஸ் ஸ்ட்ரகிளிங் அ பிட், பட் டாடா மோட்டார்ஸ் இஸ் ஃபம்பிளிங். ஸோ இந்த மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸை நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. நான் 3 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணுதுங்கிறத ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக கீழே விழுந்த பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் எஃப்எம்சிஜி ரொம்ப வீக்கா இருக்கு, -11.16% விழுந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கோல் இந்தியா -11.1%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் -9.06%, பாரதி ஏர்டெல் -5.07%, சன் பார்மசிட்டிகல்ஸ் -3.7%, ஐடிசி -5.31%. நான் சொன்னேன் இல்லையா எஃப்எம்சிஜி வீக்கா இருக்குன்றதுக்கு, அதுக்கு இதுவும் ஒரு நல்ல பாயிண்டர். இதை தவிர என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். லார்சன் அண்ட் டூப்ரோ -0.85%. ஸோ இந்த மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா இருந்த ஸ்டாக்ஸ் இந்த போர்ட்ஃபோலியோல எதுன்னு பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, லார்சன் அண்ட் டூப்ரோ. ரொம்ப வீக்கா இருந்த 3 ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதி, கோல் இந்தியா அண்ட் பிரிட்டானியா. So the 3 weakest stocks, 3 strongest stocks பார்த்துட்டோம். சரி, இப்போ கம்பேரிசனுக்கு வருவோம். நிஃப்டி 50 டிஆர்ஐ -6.07%, போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் -6.02. ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டிக்கு
ஈக்குவலாக தான் நம்ம இந்த மாதம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நிஃப்டியை விட நம்ம வீக்காக இருக்கோமானா இல்லை, பட் நிஃப்டியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோமானா நிச்சயமா இல்லை. ஸோ வி ஜஸ்ட் மார்ஜினலி பெட்டர் தென் த நிஃப்டி. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல பெரிய டிக்ளைன் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும்ன்றதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பாடத்தை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அது என்ன தெரியுமா? உங்ககிட்ட விழாத ஸ்டாக்ஸ் நிறைய இருந்தா கூட அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி விழாத ஸ்டாக்ஸ் இருந்துச்சுனாக்கா உங்களால நிஃப்டியை ஒரு பெரிய மார்ஜின் வச்சு பீட் பண்ண முடியாது. பின்ன இவங்கெல்லாம் பீட் பண்ணலாங்களே சார் இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அவங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வச்சு தான் லார்ஜ் கேப் இண்டெக்ஸையே பீட் பண்றாங்கன்றது. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிட்டர்ன் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, ஒரு ப்ராடக்டோ ஒரு போர்ட்ஃபோலியோவோ நிறைய ரிட்டர்ன் பண்ணுதுனாக்கா அந்த ரிட்டர்ன் எங்க இருந்து வந்து சில பங்குகள்ல இருந்து வந்துதா அல்லது பிராட் பேஸ்டா வந்துதா? அந்த சில பங்குகளும் அந்த ப்ராடக்டினுடைய கோர் ஆட்ரிபியூட்ஸ் உள்ள பங்குகளா அல்லது அந்த மேனேஜருக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கும், இது தவிர இதையும் வாங்கலாம், அந்த இதையும் வாங்கலாம் வகையில இருந்து வந்த ரிட்டர்னாங்கிறதையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதம் லார்ஜ் கேப்புக்கு பேட் மந்த், போரிங் ஸ்டாக்ஸ்க்கு ஈக்குவலி பேட் மந்த். பட் அடுத்த மாதம் எப்படி இருக்கும் நம்ம இப்ப சொல்ல முடியாது. பட் எனக்கு என்னவோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் நீடிக்கும் என்று தான் தோன்றுகிறது. சரி, இப்போ இந்த போர்ட்ஃபோலியோனுடைய லாங்கர் டேர்ம் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஜனவரி 2024 இருந்து இன்று வரை இந்த போர்ட்ஃபோலியோல என்ன நடந்திருக்குன்றத போர்ட்ஃபோலியோ லெவல்லையும் பார்ப்போம், ஸ்கிரிப்ட் லெவல்லையும் பார்ப்போம். ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் நிப்டி 50 டிஆர்ஐ 12.59% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் 19.46% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ இப்பவும் நமக்கு கிட்டத்தட்ட 7% அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் த பெஞ்ச் மார்க் இருக்கு. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு பியூர் லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோங்கிறது. நம்ம கிட்ட ஸ்மால் கேப்லாம் இதுல கிடையாது. ஓகே, இந்த ரிட்டர்னுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் 60% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக ஐசிஐசிஐ பேங்க் 30.3% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஐசிஐசிஐ விட அதிக ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ஃபார்மா 47.4% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஐசிஐசிஐக்கு அடுத்தபடியாக ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனின்னு பாத்தீங்கன்னா கோல் இந்தியா 21.1% கொடுத்திருக்கு. இது தவிர HDFC 3.4% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 3.3% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. மாருதி சுசுகி 9% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லார்சன் & டூப்ரோ 3.5% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரிட்டானியா 9.4% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இறுதியாக ஐடிசி 7.4% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதாவது ஜனவரியிலிருந்து இது வரைக்கும். சோ டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்திருக்கு இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தா, ஜனவரி 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஆண்டு இதுவரை 1341 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்திருக்கு. சோ 1.34% டிவிடெண்ட் ஈல்டு இந்த வருஷத்துக்கு கேலண்டர் இயருக்கு இந்த போர்ட்ஃபோலியோல. சோ ஒரு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ நிப்டி 50யோட ஒரு கிளியர் லீட மெயின்டைன் பண்ணி இருக்கு. இந்த மாதமும் ஒரு கஷ்டமான மாசத்துல கூட ஒரு போர்ட்ஃபோலியோ அந்த லீட மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறது இந்த போர்ட்ஃபோலியோனுடைய ஸ்ட்ரெங்த்தை காட்டக்கூடிய ஒரு அறிகுறி என்று எடுத்துக்கொள்ளலாம். பட் அது அறிகுறி தானே ஒழிய கன்க்ளூஷன் கிடையாது. தொடர்ந்து சில மாதங்களுக்கு அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணாதான் அந்த போர்ட்ஃபோலியோடைய ஸ்ட்ரெங்த் நிரூபிக்கப்படும். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. சரி, ஆரம்ப கட்டத்தில் இருந்து இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். நாம ஆரம்பிச்சது ஜனவரி 2023. ஜனவரி 2024 நம்ம 1,46,700 ரூபாயாக 1 லட்சம் ரூபாயை மாத்தி இருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம கிடைச்ச ரிட்டர்ன் 46.7%. சோ 1,46,700 ரூபாயில ஆரம்பிச்ச இந்த போர்ட்ஃபோலியோ இப்போ 1,73,668 ரூபாயாக உயர்ந்து இருக்கிறது. சோ from the beginning up to October கிட்டத்தட்ட 22 மாதங்கள் ஓடிய பிறகு நிப்டி 50 டிஆர்ஐ 36.64% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதாவது நீங்க 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 36.65% தான் நமக்கு கிடைச்சிருக்கும். போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் 73.67% கொடுத்திருக்கு. So the lead is nearly 100% above Nifty. So Nifty 1 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்திருக்குன்னா இந்த போர்ட்ஃபோலியோ 2 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. So
அந்த வகையில ஃப்ரம் த பிகினிங் டேட் இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ நிஃப்டியை டெஃபினட்டா கன்வின்சிங்கா டிஃபீட் பண்ணிருக்கு. எப்படி கிரிக்கெட்ல இன்னிங்ஸ் டிஃபீட் சொல்லுவோமோ அந்த மாதிரியான ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு இருக்கு. பட் இதெல்லாம் நம்மளை அப்படியே ரொம்ப குஷி ஆகிடக்கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆக்கக்கூடாது, நமக்கு தெரியும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு காலச்சூழலும் ஒரு முதலீட்டாளனுக்கு ஒரு சவால். போன வருஷம் நல்லா பண்ணா இன்னைக்கு நல்லா பண்ணுவீங்கன்னு அவசியம் இல்லை. போன வருஷம் நீங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்லாம் மேல போச்சுன்னா இன்னைக்கு சொல்ல ரெக்கமெண்டேஷன் மேல போகணும்னு எந்த விதமான கட்டாயமும் இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் முதல்ல நிறைய சக்சீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை விட அதிகமா ஃபெயில் ஆவாங்கன்றதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ரோல்ல அனுபவம். ஸோ இந்த பாஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல லைட்டா தான் உட்காரணும். பட் இதுல இருக்கிற லெசன்ஸ் ஸ்ட்ராங்கா உட்காரணுங்கிறது என்னுடைய வலியுறுத்தல். இதுல இருக்கிற லெசன் என்னன்னா, லோவர் ரிஸ்க் எடுத்து கூட ஒரு டீசன்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி கூட அதிக ட்ரேடிங் பண்ணாம ஒரே செட் ஆஃப் ஸ்டாக்ஸை ஓன் பண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் சேஞ்சஸ் பண்ணி கூட ஒரு இன்வெஸ்டர்னால ஜெயிக்க முடியும். டெஃபினட்டா இது இண்டெக்ஸிங்கை விட ஃபார் சுப்பீரியர் மெத்தட்னு நான் உறுதியா சொல்லுவேன். அதே போல இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பார்த்து அப்சஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது, அதுல எவ்வளவு போறதுன்னு தெரியாம ஸ்ட்ரகிள் பண்றது, இது எல்லாத்தையும் இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் மெத்தட் பீட் பண்ணுதுங்கிறது தான் இதுல கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்டர். இந்த பாயிண்டரை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் இந்த பாயிண்டர் இருக்குன்றதை நான் இங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன். போரிங் ஸ்டாக்ஸ் இனி வரும் மாதங்களில் பல சவால்களை சந்திக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மார்க்கெட் அதை விட அதிக சவால்களை முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. சோ சவால்களை எதிர்கொள்ள தயாராகவும் நல்ல உழைப்போடும் சிந்தனையோடும் அந்த சவால்களை எதிர்த்து வெற்றி காண்போம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.